அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய தினம் வெளியூரில் இருப்பதால் நம்ம மொபைல் மூலிமா அப்லோட் பண்ணுறோம். சற்று பொறுத்தரில்லை. மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறதையும் இந்த டிகேங்கிறதையும் நம்ம நன்றாக உணர்ந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸோட அடிப்படையை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் நேற்றைய ஹையை தாண்டி போகும்போதே நமக்கு சொல்லியிருந்தோம். நேற்றைய ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் 180 இருந்தது. அதாவது அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நேற்று ஃபியூச்சர் எங்கே ஃபியூச்சர் முடிஞ்சது அப்படின்னா உடனே நீங்கள் மந்த்லி ஃபியூச்சரை போய் பார்க்கக்கூடாது. வீக்லி ஃபியூச்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். காலோடைய விலை அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரைக்கோட அந்த வித்தியாசத்தை ஆட் பண்ணிக்கணும். புட் ஆப்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரைக்கோட மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 23,800 கால் புட்டு தான் நேற்று ஒரே விலையாக இருந்தது. 180 ரூபாய் 190 ரூபா பக்கம் இருந்தது. அப்போது மார்க்கெட் வீக்லி ஃபியூச்சர் 23,810 முடிஞ்சிருந்தாங்க. அப்போ அந்த ப்ரீமியம் 180 அப்படின்னு பார்த்தணும். இன்றைக்கி காலையில் நான் ஷார்ட்ஸ் வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் நேற்றைய கையை கடந்து போகிறாங்க. ஆனால் மீட்டிங் பாயிண்ட்டோட ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டோட அளவு கம்மியாயிட்டே இருக்குது. அப்போ இந்த மாதிரி டிகே நடைபெறும்போது கால் செல்லர் பேனிக் ஆகக்கூடிய வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். ஷார்ட்ஸ் வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தோம். அதுவும் 23,800 கால் நேற்றைய கை 240. இந்த 240க்கு மேலே இவங்க நிலை பெற்றால் மட்டும்தான் சந்தை மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும். அந்த 240க்கு மேலே நிலை பெறாத வாய்ப்பு இருக்கும்போது மார்க்கெட்டோட மேலே செல்லக்கூடிய வாய்ப்பு தடைபடும் அப்படிங்கிறதையும் ஷார்ட்ஸ் வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தோம். இந்த மீட்டிங் பாயிண்ட்டை நீங்கள் கேட்டுட்டு வரதுனால மீண்டும் அதற்கு 23,800 கால் புட் ஃபியூச்சர் 23,800 இருக்கும்போது 23,800 காலுடைய விலையும் புட்டோட விலையும் சமமாக இருக்கணும். அதனால தான் நம்ம சேம் ஸ்ட்ரைக் சேம் ப்ரைஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அடிக்கடி நம்ம பதிவு பண்ணிகிட்டே வரோம். இதே 23,850 இருக்கும்போது 23,850 காலுடைய விலையும் 850 புட்டோட விலையும் சமமாக இருக்கணும். இதே மார்க்கெட் ஃபியூச்சர் 23,900 இருக்கும்போது 23,900 காலும் 23,900 புட்டோட விலை சமமாக இருக்கணும். அந்த விலை எந்த விலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டை பார்க்குறோம். அப்போ ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் 180 இன்றைக்கி டிக்ரீஸ் குறையாமல் இருந்திருந்தால் 23,850 850 கால் புட் 180 ரூபாய்க்கு தான் சந்திச்சிருப்பாங்க. 23,900 கால் 900 புட் நம்மளுக்கு 180 ரூபாய்க்கு தான் சந்திச்சிருப்பாங்க. இது நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை அந்த ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் குறைவாக ஆகுதா இல்லை அதிகமாகுதா அப்படிங்கிறத நம்ம முடிச்சுக்கணும். அப்போ இந்த குறைஞ்சிட்டு வரும்போது செல்லர்ஸோட பேனிக் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைந்து கொண்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே அதிகரிக்கிறதுனா நம்மளுக்கு அங்கே ஹெவி வால்டைல் இருக்கக்கும் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு 2 ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது டிகே அங்கே நடக்கலை அப்படிங்கும்போது 2 பேருமே பவரில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது நெகட்டிவ் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு 23,800க்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து கால் புட்டுமே நம்மளுக்கு நெகட்டிவ் ஜோனில் இருக்காங்க. நெகட்டிவ் ஜோனில் இருக்கிறாங்கன்னா டிகே நடைபெற்றிருக்கு. அப்போ இந்த டிகே நடைபெற்றதுக்கப்புறம் யாராவது ஒருவர் நமக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய, அதாவது செல்லருக்கு ப்ரீமியம் டிகே ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அப்போ அது நடந்ததுக்கப்புறம் ஒருத்தர் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்கன்னா இதில் கால் ஆர் புட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஹெட்ஜும் இருந்திருந்தாங்க. அப்போ கட்டாயமாக அடுத்த வணிகத்தில் கால் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணினா மட்டும்தான் கால் செல்லர் அப்படிங்கிறவங்க பயப்படக்கூடிய வாய்ப்பு அமையும். கால் ஆப்ஷன்ஸ் அடுத்த வணிகத்தில் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நிலை பெறக்கூடிய வாய்ப்பு தவறிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல சைட்வே ஆகலாம். 23,800 மிக பேஸ்டு ஆகலாம். ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் 23,800க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டே இருந்தாங்க அப்படின்னா புட் செல்லர் இன்றைக்கி டிகே அவங்களும் ஹெவி ஆகிருக்காங்க, அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவேன். ஆனால் இப்போ இந்த மாதிரி கட்டாயம் இருக்கும்போது அதிகமான ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ரேஞ்ச் பெருசாகக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். ஏன்னா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையும் நம்மளுக்கு டிகே ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால. அப்போது மார்க்கெட்டை நம்ம நேற்றைய ஹை இன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்காங்க. நேற்றைய ஹைக்கு கீழே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் ரேஞ்ச். ஏன்னா 23,800 தான் லோ, 23,938 தான் ஸ்பாட்டோட ஹை. அப்போ 138 பாயிண்ட் தான் இருந்திருக்காங்க. 23,900 புட் 23,900 கால் தான் இன்றைக்கி ப்ரீமியத்தில் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்குது, ஒரு 17 புள்ளிகள். அப்போது இதில் யார் அதிகமாக இருக்காங்கன்னா புட் ஆப்ஷன் தான் விலை அதிகமாக இருக்காங்க. அப்போ மார்க்கெட் 23,883 அப்படிங்கிற இடத்துல வீக்லி ஃபியூச்சர் இருக்கிறதா எடுத்துக்கிறோம். அப்போ 23,900 நடுநிலையை வச்சு 23,900 கால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 130 ரூபா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 23,900 + 130, அப்போ 24,030 ஒரு ஷார்ட் ரேஞ்சோட ஹையாக இருக்கும். 23,900 புட்டோட
க்ளோசிங் 147 நான் இப்போ எல்டிபி வச்சு போடுறேன். இதை செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை பேஸ் பண்ணிக்கோங்க. 23,900 மைனஸ் 150ன்னு ரவுண்டாக பண்ணிக்கிறேன். 23,750. அப்போ 23,750 டு 24,030 அப்படிங்கிறது ஒரு ஜோனாக இருக்கும். இந்த 2 பிரீமியத்தை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 280 புள்ளிகள் 300 புள்ளிகளாக வச்சுட்டாலும் கூட 23,600 டு 24,200 ஒரு முக்கிய ஜோனாக இருக்கும். இதில் செல்லர் ஆர் அது கால் செல்லர் ஆர் புட் செல்லர் வந்து இந்த இடத்துல யார் வந்து பேனிக் ஆகிறாங்களோ அவங்க சைடு வந்து ஒரு மொமெண்டம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 பிரீமியமே டிகே நடந்ததுனால. அப்போ இதனை வந்து உற்று கவனிங்கள். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். அப்போது அடுத்த வணிகம் நம்மளுக்கு வந்துட்டு வீக்லி க்ளோஸ், வீக்லி ஓப்பன், வீக்லி இந்த வீக்கோட ஹை இதற்கு மேலே நிலை பெற்றால் கால் செல்லர் பேனிக் ஆக வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும். இல்லை வீக்லி ஓப்பன்க்கு கீழேயும் வீக்லி அதை இந்த லாஸ்ட் வீக் இன்றைக்கி க்ளோசிங்க்கு கீழேயும் மார்க்கெட் இன்றைய தினத்துக்கு லோக்கு கீழே நிற்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா புட் செல்லர் வந்துட்டு பேனிக் ஆகக்கூடிய இருக்கும். அப்போ இந்த ரேஞ்சை வச்சுட்டு இன்றைய தினத்தோட ஹை லோவை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு மிக உகந்ததாக இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.